பயாசம் சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க. தங்கம் மாமி சமையல். தங்கம் மாமி வந்திருக்காங்க. வணக்கம் மாமி. வணக்கம்மா. வணக்கம். மாமி வந்தது ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு வந்து நம்ம சேனலுக்காக மாமி நமக்காக இன்னைக்கு ரொம்ப இனிப்பா ஒரு பாயசம் செஞ்சு காட்ட போறாங்க. மாமி வந்து தங்கம் மாமி சமையல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறத. இப்ப ஆரம்பிச்சு அவங்க ரெசிபிஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் மாமி நமக்காக ஈஸியாக ஒரு பாயசம் செஞ்சு காட்ட போகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மாமி. ரொம்ப சாதாரணமா இந்த காலத்துக்கு போனதில் அவசரமா ஒரு சாமி நைவேத்தியம், ஒரு வெள்ளிக்கிழமை அது மாதிரி இருக்கும்போது பண்றதுக்காக ஒரு சின்ன பாயசம், ஈஸியா சின்ன பாயசம். பாருங்க மாமி சொல்றது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது ஈஸியா இருக்கணும். என்ன ரொம்ப இது பண்ணிட்டு கிண்டிலாம் இல்லாம ஒரு 5 நிமிஷத்துல பண்ற மாதிரி. என்ன பாயசம் பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க. தேங்காய் அரிசி பாயசம். சரிங்க. ரொம்ப எளிமையா சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு சாமி நைவேத்தியம்னா டக்குனு பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நம்ம கிச்சனுக்குள்ள போயிடலாம். செஞ்சு காட்டுறீங்களா? கண்டிப்பா கிச்சனுக்குள்ள போலாங்க. மாமி இப்ப நீங்க செய்ய போற சிம்பிளான பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான பாயசம். சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. இருந்தாலும் நம்ம ஒரு ஞாபகப்படுத்தலாமே இன்னைக்கு சொல்றோம். கெஸ்ட் வராங்க, பேசிட்டே பண்ணிடலாம். அதுக்காக நம்ம ரொம்ப சிம்பிளா பாருங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த கால பாயசம். ஏன்னா அந்த காலத்துல சேமியா இந்த எல்லாம் உபயோகம் இல்லாத போது நம்ம இருக்கிற பொருளை இந்த அரிசி தேங்காய் இருக்கிறத வச்சுதான் வந்து அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தோம். அதைத்தான் பண்ணி நம்ம காமிக்கலாம். இப்போ எதுல நீங்க அளவு எடுத்துட்டாலும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த கரண்டில் வேணுமோ எவ்வளவு அளவு வேணுமோ எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போறோம். ஊற வச்சு 1 மணி நேரம் நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா ஈஸியா. இப்ப இந்த அரிசி வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம். ஆல்ரெடி நாங்க ஊற வச்சிருக்கோம். இப்ப இதான் நம்ம போடப்படும். இது நல்லா நம்ம கலந்து வச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். இப்ப இதுக்கு வந்து தேங்காய் போட போறோம். தேங்காய் வந்து இந்த பவுல்ல எடுத்துருக்கோம். நீங்க 2க்கு இந்த ஒரு மூடி தேங்காய், உங்களுக்கு பெரிய முடியா இருந்தா பாத்துக்கலாம், ஒரு அளவுல எடுத்துக்கலாம். என்ன தேங்காய் எந்த அளவு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம 2 வெல்லம் போட போறோம். இதுல 1 கப் தேங்காய் எடுத்தா 2 கப் வெல்லம். 2 கப் வெல்லம். எதுக்குமே நம்ம இனிப்பு பொருட்கள் பண்ணும் போது 1க்கு 2ன்னு நீங்க கணக்கு வச்சு போட்டாக்கா நல்லா இருக்கும். அது ஏலக்காய் வந்து பொடி போடுவா. ஆனா அந்த காலத்துல வந்து ஏலக்காய் இதுல போட்டுதான் நாங்க சேர்த்தே அரைச்சிருவோம். அப்ப வந்து பொடியெல்லாம் பண்ணி ரெடிமேட் வச்சுக்கிறது இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இந்த தொலியோட இந்த ஏலக்காய் இதுல போட்டு நம்ம மசிக்கும் போது வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப எத்தனை ஏலக்காய் போடலாம் மாமி? நான் வந்து இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் 5 ஏலக்காய் போடுறேன், அவ்வளவுதான். இப்ப இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு இது 3 போட்டு ஒண்ணா நம்ம ஒரு அரிசி இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தான் அரைச்சிக்கலாம். அரிசிய நம்ம சேர்க்கிறோம். மிக்ஸி ஜார்ல சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டோம். நம்ம இந்த ஏலக்காயை போடுறோம். அடுத்தது இந்த தேங்காயை போட்டோம். தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி வந்து ரொம்ப இது இல்லை. நமக்கு அந்த சும்மா அது முழுகிற வரலையும் நம்ம எது அரைச்சாலுமே இது முழுகிற வரலையும் கணக்கு அளவு அவ்வளோதான். அவ்வளோ போட்டு நம்ம அரைக்கணும். அதுதான் நைஸாக அரைச்சோம்னா கஞ்சி மாதிரி கொதன்னு வந்துருக்கு. கொஞ்சம் நரம் தான் அரைக்கணும். போட்டு ஒரு சுத்து தான் சுத்துவோம். அதை அரைச்சிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிருக்காங்கன்னு. ஆமாம், இந்த பாருங்க தேங்காய் ஏலக்காய் வாசனை அதில் இப்போவே உங்களுக்கு இதில் எல்லாமே இந்த பாருங்க. இதில் மறுபடியும் பாலெல்லாம் எதுவுமே விட வேண்டாம். பால்லாம் விடுறது இல்லைம்மா. ஏன்னா நம்ம அவசரத்துக்கு இது பண்ணுறோம். இதுலேயே தேங்காய் போட்டு அரைச்சிடறோம். தனியாக தேங்காய் பால் எடுத்து முதல் பால் 2ஆம் பால் அதுக்கெல்லாம் வந்து நேரம் இல்லை. இதை நம்ம பண்ணுறதே வந்து நம்ம வந்து இல்லத்தரசிகளுக்கு வந்து நம்ம உடனடியாக பண்ணணும். நம்ம டக்குன்னு பண்ணிட்டு உடனே ஆரம்பிச்சிடணும் இல்லையா? 4 கிழமை வந்து விடவும் முடியாது, பண்ணணும். அப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவும் வைக்கணும். ஆனால் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மாமி ஒன்றும் புதுசாக சொல்லி தரேன் வேண்டாம். இருந்தாலும் வந்து ஒரு ஞாபகத்துக்கு நான் முதல்ல அந்த காலத்துல பண்ணீங்க அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே ஏலக்காய் எல்லாமே இதில் போட்டு அரைச்சிடுறோம். இது எல்லாமே பாருங்க இப்படி ஒரு திக்னஸாக எல்லாம் நல்லா கலந்து ஒன்றாகி இது நல்லா. இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாமா மாமி? இதை வந்து அடுப்பில் இப்போ வந்து அடுப்பு 10 வச்சுட்டோம். இதுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இது வெறும் ஊற்றினோம் அப்படின்னாக்கா
அடி பிடிச்சிக்கும். அதனால கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றணும். இதில் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு அப்படின்னாக்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஊற்றி தண்ணி வந்து உங்களுக்கு கொதி இது வந்து முத்து கொதின்னு சொல்கிறோம். சரிங்க. இப்ப இந்த காலத்துல எல்லாரும் பபுள்னு சொல்லுவாங்க. ஆமா, பபுள்னு சொல்லுவா இல்லையா? இப்ப இதுல வந்து நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதால கட்டி தட்டிடும். அதனால நல்ல ரொம்ப அரிசி போடக்கூடாது, சும்மா கொஞ்சமா. ஆமா, தேங்காயினுடைய வாசனை, ஏலக்காய் வாசனை எல்லாம் இதாக போயிடும். கொஞ்சமா அரிசி போட்டோம்னா அது நல்லா இருக்கும். அரிசி பாயசம் தெரியாது உங்களுக்கு, தேங்காய் பால் பாயசம் மாதிரிதான் தெரியும். நான் இந்த பாயசம் பண்ணதில்லை மம்மி. இல்ல எப்படி பண்ணுவேன்னா, தேங்காய் அரிசி போட்டு பண்ணிட்டு கூட வந்து கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு, அதை வந்து வேக வச்சு பருப்பு பாயசம் நம்ம பண்ணலாம். அது பாசி பருப்புலையும் பண்ணலாம். இந்த விசேஷங்களுக்கு வந்து பெரும் பாசி பருப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா 2 கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுத்துட்டு போடலாம். நம்ம போட்டுட்டு கடைசி அதை வெந்த உடனே இதை போட்டு நம்ம கிளறிக்கலாம். கல்யாணத்துல எப்படின்னா முதல் நாள் மாப்பிள்ளைகள் வரும்போது முதல் வேலை இந்த அரிசி பாயசம் தான் போடுவோம். மண்டபத்துலயும் இதுல உள்ள நுழைஞ்ச உடனே ஏன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து நமக்கு சாயந்தரம் ரெடி பண்றது, ராத்திரி மாப்பிள்ளை ரிசப்ஷன் இருக்கு, மறுநாள் இருக்கு. அதனால வரும்போது முதல்ல பண்றது வந்து இந்த சிம்பிள் பாயசம் கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. திக்கா இப்பயே பாருங்க நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்குது நமக்கு. உங்களுக்கு இது அரிசி இல்லை, உருவத்தை இது உடனே 2 நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும். இதுக்காக நம்ம காத்துட்டு வேண்டாம். வெள்ளம் சேர்க்க போறீங்க? வெள்ளம் சேர்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு சேலம் பாகு வெள்ளம். ஏற்கனவே நான் எல்லா இதுலையுமே சொல்லியிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு கல் மண்ணெல்லாம் இருக்காது. இல்லை, இது வந்து நம்ம வடிகட்ட தேவையில்லை. அப்படி வீட்டில் உங்களுக்கு ஏதாவது வெள்ளம் ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வடிகட்டிக்கலாம். நம்ம 1 தேங்காய் போட்டோம், 1க்கு 2 வெல்லம். இப்ப தேங்காய் 1 பங்கு சேர்த்துட்டு அதே கப்ல 2 பங்கு அளவுக்கு இப்ப மாமி வெல்லம் சேர்த்துட்டாங்க. பாருங்க, பேசிக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்துல இப்ப மாமி வந்து பாயசம் அவ்வளவுதான், வெல்லம் கரைஞ்சா ரெடி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாம் மேலைக்கு போறவெல்லாம் அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு காலை வேலையில அடுப்புல போட்டுட்டு அவெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது இது இப்படி ஒரு சிம்மில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தா கூட இந்த மாதிரி ஈஸியா சமையல் பண்றது எப்படி, விதம் விதமா சமைச்சு அசத்துறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ், அந்த காலத்து பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாமே மாமியோட சேனல்ல வந்து அப்படியே தொடர்ந்து கொடுக்க போறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. தங்கம் மாமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லா கெட்டியா இல்லை பாருங்க, நல்லா நீரில் நல்லா நீங்க கப்பலை ஊற்றி டம்ளர்ல ஊற்றி இப்ப குடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. இப்ப தேங்காய் நம்ம ஆத்துல தேங்காய் காஞ்சு போன தேங்காயா இருந்தாலும் சரி, கொப்பரை தேங்காயா சரி, கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்த தேங்காயா இருந்தாலும் சரி, பல்லு போட்டு கீத்து போட்டு முட்டை தேங்காய் காஞ்சு போன கொப்பரைக்காய் இருந்தா கூட நம்ம 1 நிமிஷத்துல மிக்சியில அரைச்சி பண்ணிடலாம். டம்ளர்ல ஊற்றி நீங்க குடிக்கலாம். இப்ப வந்து இதுக்கு வந்து முந்திரி திராட்சை போடலாம். நெய் விட்டுக்கலாமா? நெய் விட்டுக்கலாம். நெய்யை பத்தி ஒண்ணும் இல்லை, எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். அந்த காலத்துல வந்து முந்திரி திராட்சையை வந்து இந்த பாயசத்துக்கு நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். தேங்காய் நல்லா பல்லா நைஸா வெட்டி நெய்ல வறுத்து போட்டுருவோம். அது ரொம்ப நல்லா. ஆமா, அது வந்து இதுக்கு வந்து முந்திரி திராட்சை வேண்டாம். வேணுங்கிறதுல முந்திரி வேணும், திராட்சை அது இல்லையே அதெல்லாம் மெனக்கட்டு வாங்கி வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இதே போறோம். இருந்தா வேணுங்கிறவா தாராளமா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம். இந்த முந்திரியில இன்னொன்னு இருக்கு, சொல்லுங்க. நெய் வந்து காய விடக்கூடாது. நெய் அடுப்பை அணைச்சுடலாம். காஞ்சிச்சுங்கிறதுனாலதான் எடுத்து கொடுத்தேன். ஆமா, அடுப்பை அணைச்சிட்டு நம்ம பண்ணலாம். எப்பவுமே எரிச்சல் தாங்காத ஒரு கறிடும் டீ போட்ட பிற்பாடு நம்ம இதை போடுறோம். முந்திரி திராட்சை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, திராட்சை கொஞ்சம் லேட்டா பொரியும், முந்திரி வந்து இதை போறோம். கருகாது, இல்லாட்டி கருப்பு கருப்பா போயிடும். அவ்வளவுதான், இதுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான். திராட்சை வந்து நல்லா மாதிரி வந்து இப்ப நம்ம இதை தூக்கி இதில் கொடுக்குறோம். அவசர
அவசரத்துக்கு முந்திரி திராட்சை வறுக்க முடியலன்னா வேண்டாம், விட்டுடலாம். இது ஏலக்காய் தேங்காய் இருக்கு, இதே போதும், இதே போகிறோம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து நெய் வாசனை வரணும்னா ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நெய் பாயசம்னு சொல்லலாம், தேங்காய் அரிசி பாயசம்னு சொல்லலாம். சாமி நைவேத்தியத்துக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல பண்ணிடலாம். மற்ற வேலையை பார்த்துட்டே இது பாட்டுக்கு இதாகிடும். பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும் மாமி. பார்த்துட்டே இருந்தா இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களே பண்ணுங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இருக்கட்டும், இந்த சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்கார் இல்லையா? கண்டிப்பா. இதுவும் சாமி தான், அங்கேயும் சாமி. இப்போ என்ன பண்றோம், இதை தூக்கின் போய் இன்னொரு இடத்துக்கு போகாம இப்படியே நம்ம இதை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நைவேத்தியம். சாமி எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறாங்க, சம்பவம் எல்லா சாமி தானே நம்ம இருக்கிற இடத்துல இல்லை, அவ்வளோதான். ஏன்னா மாமியோட சிம்பிள் லாஜிக் இதெல்லாம் நமக்கு இவ்வளவு நாள் தெரியவே தெரியாது. நம்ம வந்து சாமி இடத்துல கொண்டு போய் வச்சுதான் எல்லாமே பண்ணுவோம். நம்ம இருக்கிற இடத்துலயே சாமி இருக்காரு, நமக்கு போய் இதை தூக்கிட்டு போகணும், அங்கே இது பண்ண வேண்டாம். இந்த ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க சுடாது, அப்படியே பாருங்க. அப்படியே அந்த ஏலக்காய் மனம், தேங்காய் பால் ஊத்துன மாதிரி வாசம் வருது. தேங்காய் ஒன்று எவ்வளோ தேங்காய் போட்டுருக்கோமே, நாக்கு சுற்ற போகிறது. சூப்பரா இருக்கு மாமி. ஆமா, ஈஸி. எல்லாரும் ரொம்ப 5 நிமிஷத்துல இது மாமியோட உடனடி பாயசம்னு சொல்லலாம், அதிரடி பாயசம்னு சொல்லலாம், நைவேத்திய பாயசம்னு சொல்லலாம், எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். பாயசம்னு சொல்லலாம். பாயசம் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியா எல்லாருக்கும் இப்ப தெரியும். எல்லாரும் இது வச்சு பண்ணிட்டு இருக்கா, அது ஒண்ணும் இல்ல. இது இப்படி பண்ணினா நம்ம சீக்கிரம் ஆகும், நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவுதான். சட்டுன்னு சீக்கிரமா பண்ணிட்டீங்க. அங்க இருந்து இங்க வந்தோம். எனக்கு ஒரு ஆசை, உங்க இதை பார்த்த உடனே, கிச்சனை பார்த்த உடனே ஏதாவது பண்ணணும்னு. வீட்டுல இருந்த பொருளை வச்சு ஈஸியா ஏதாவது பண்ணுவோம். எங்க சேனலுக்கு என்னோட வியூவர்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ பண்ணிடலாமே அப்படின்னு மாமி வந்து ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல இந்த பாயசத்தை பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாம் நம்ம இதெல்லாமே தேடி நம்ம இருக்கிற வச்சுட்டு பண்ணிட்டு போயிடும். பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே வந்து தங்கம் மாமி சமையல் அப்படிங்கிற சேனல்ல மாமி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னமும் கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, அதுல வந்து பாரம்பரிய சமையல், மருத்துவ சமையல், பிகினர்ஸ்க்கு, அதே மாதிரி வயசுல மூத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு. இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஆபீஸ்க்கு அவசர அவசரமா ஹரிபரியில சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாமி வந்து இனிமேல் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் தங்கம் மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாமி நீங்க வந்து இவ்வளவு தூரம் டக்குன்னு ஈஸியா செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமி. இருக்கட்டும், நீங்க வந்து பெருசா பண்றீங்க சரசு சமையல்னு. எல்லாரும் சரசு சமையலையும் பாருங்க, அதுலயும் நல்லா விதவிதமா பண்ணிட்டு இருக்க. ரொம்ப வருஷமா 8 வருஷமா இதுலதான் வந்து நாங்க யூடியூப்ல தான் சீனியர். ஆனா மாமி வந்து எவ்வளவு சீனியர் பாருங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கணும் வந்ததுக்கு. நீங்க ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தீங்க, இன்னைக்குதான் எனக்கு டைம் கிடைச்சது, இங்க வர முடியுது உங்களை பார்க்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பார்த்து எல்லாரும் வந்து நானும் இப்போ வந்து ஒரு சேனல் வந்து பாரம்பரியமா அந்த காலத்து இது பழக்க வழக்கம் எல்லாம் சொல்லணும்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் பார்த்து நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரசு சமையல் எப்பவுமே வந்து சிம்பிளா இருக்கு. அவளுடைய அடுப்படி, அவளுடைய இடம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப அணுகுமுறை எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருந்தது இங்க. அதனால நான் வந்த உடனே 2 நிமிஷத்துல இதை பண்ணவும் முடிஞ்சது. அதனால மாமி இவ்வளவு தூரம் என்னோட கிச்சனை பார்த்துட்டு, என்னோட சமையலை பார்த்துட்டு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி, எனக்கு ஆசையா எனக்கு என்ன அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கு. அவங்க வயசுக்கு பெரியவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றது நமக்கு ஒரு குடுப்பனை இல்லைங்களா? அதனால வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். மறுபடியும் பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. மறக்காம தங்கம் மாமி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் எங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு நமக்காக இந்த பாயசமும் செஞ்சு காட்டிட்டு கிளம்பினாங்க. நானும் எங்கள் வீட்டில் அவரும் மாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க. வயசில் பெரியவங்க ரொம்ப மனசார ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மாமியோட சேனல் லிங்க் என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, பாருங்கள். தேங்க்யூ. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.